Hello guys, welcome to KPG. என்ன பார்க்க போறோம்னா ஒன் பிளாக் ஸ்கை பிளாக். எம்மே ஆரம்பிச்சிட்டானுங்களா. கீபிடின்றவரி எப்பாடா நல்ல வேலை கீபிடின்றவரி தாங்க. ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் தான் விளாட்றோம். உட்டு கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் உட்டு கிடச்சிது, ஸ்டோன் கிடச்சிது கைஸ். வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் இது செஞ்சுட்டு இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஒரு பிகாக் செஞ்சுப்போம் கைஸ். பிகாக் வச்சு ஸ்டோனெல்லாம் உடச்சிப்போம். வந்து கொஞ்சம் டர்ட்டி கிடைக்குது, டர்ட்டி உடச்சிப்போம். சாண்டு செஸ்ட்டு கிடச்சிது கைஸ். பூரா டை இருக்கு. எல்லாத்தையும் செஸ்ட்டுக்குள்ள வச்சுருவோம் கைஸ். செஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஆக்ஸ் செஞ்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டோன் ஆக்ஸே செஞ்சுப்போம். உட்டு ஸ்டோன் வந்துடுது. என்னது உட்டு அட ஸ்டோனு உட்டு ஸ்டோனு நல்ல வேலை. ஏங்க போச்சு எல்லாம் போச்சு ஒன்று கூட மிச்சம் இருக்காது. கீப்பிட்டுன்றவர் யானில் தான் இருக்கு ப்ரோ. அதனால கவலைப்பட மாட்டேன். நான் எப்பெல்லாம் ஸ்கை பிளாக் விளாட வரேன், எப்பெல்லாம் ஸ்க்ரீப்டின்றவர் ஆன் பண்ணிட்டு தான் வருவேன். ஓடிட்டு கீழே ஊந்துட்டு இருக்கேன் ப்ரோ. வெறியாவது ப்ரோ எனக்கு இடி விழுதுறானே. கோல்டு அது பெரிய கோல்டு கம்னரா டாட்டாடு கலர் அடப்பாங்கடா. வெறியாவதுடா. இதோட எத்த மூணாவது அடி ஊட்டிட ஊன்னு சேர்த்துனுக்குறேன்டா. ஓகே கைஸ், மைண்ட் பண்ணுவோம். கிராவல் கட்டிட்டு வேறு ஏதாவது கொடுங்களாண்டா. ஜஸ்ட்டு சாப்ளிங்ஸ் கிடச்சிது, ட்ரீ சாப்ளிங்ஸ். ஆனால் என்கிட்ட இருக்கிறதே ரெண்டு டேட்டு தான். ப்ளீஸ் அதை மட்டும் எடுத்துடு. இந்த டேட்டை மட்டும் எடுத்துடு. உட்டை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். உட்டை வச்சு நான் இது செஞ்சு கவர் பண்ணிக்கலாம். எடுத்துடு. பட் நம்மகிட்ட கொஞ்சோண்டு உட்டு மட்டும் இருக்கு. அதை வச்சு இதை செஞ்சு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஸ்லாப் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸ்லாப் வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கலாம். ஸ்லாப் ரெடி பண்ணலாம். இல்லை பிடிச்சிட்டோம். ஸ்லாப்ஸு இது இப்படி ஸ்லாப்ஸ் மட்டும் போட்டு சும்மா கவர் பண்ணிக்கலாம். எடுத்துடும். அது உங்களோட இது தீது போயிட்டு ஜெஸ்ட்டு தலை வா, கையில் வா. ஜெஸ்ட்டு வாட்ச் எடுத்துப்போங்க. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிளாக்ஸ் கிடச்சிது. இதை வச்சு கொஞ்சம் இது செஞ்சுக்கலாம். காபல் ஸ்டோன் அதோ செஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் இதில் கொஞ்சம் சாப்ளிங்ஸ் கிடச்சிது. அந்த கோட்டை என்ன போங்க அங்கே போவோம். அதான் ஸ்கை பிளாக் ஒன் பிளாக் ஸ்கேபிள் டிஃப்ரெண்ட்டானது. ஓகே கைஸ், நிறையா இடம் இருக்குது. நம்ம ஒன்று போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துலேயே ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. இன்னும் செஸ்டா சாப்ளிங்ஸாகவே கொடுக்குறாங்க. டேட்டு வருது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்த எக்ஸ்பாண்ட் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சு இந்த இடத்த வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறோங்க. அங்கேயும்
கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டானா கீழே போட்டான் எடுக்கலாம். தொங்குது கைஸ், அந்த பறகுது. வேலை கீழே தள்ளி விட்டுருந்துருப்பான். அலங்கொய்யால ஒன்று விட்டு தர இல்லைன்னா காபி ஸ்டோன் தர. நானா மாற்றி மாற்றி உடச்சுன்னு கிடக்குவா அலங்கொய்யால. ஐயோ என்ஷாண்டிங் புக் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபயர் ஸ்மித்து புக்கெலாம் கிடைக்குது. என்ஷாண்டிங் புக்கெலாம் தரோம். வெரி மாசு புதுசு. அதோ வச்சிரம் பாருங்க செஸ்ட்டு. எங்கன்னு தேடி கிடக்குறேன் செஸ்ட்டு. லார்ஜ் செஸ்ட்டு. இதோ ஒரு செஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ட்ரீஸ் நிறையா ஸ்டாப்பிங்ஸ்லாம் கிடச்சிது. ஸ்டாப்பிங்ஸ் இதில் வச்சு கையில் தான் வச்சுருக்கோம். காபிள் ஸ்டோன். இப்போ வந்து இதை போட்டுட்டு போயிட்டு எங்கே போகிறீங்க? அதான் போடுறா போட்டு தொலைய மாட்டாங்க. பெரியாவது இதில் வந்து நம்ம ட்ரீயை வந்து பிளேஸ் பண்ணுவோம். நம்ம வச்சுக்கிற சாப்ளிங்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணலாங்க. வளரும். சின்னதான ஒரு ட்ரீ ஃபார்ம் எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இது வேணும். இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லாப் வேணும். இங்கே ஒரு டர்ட் பால் போச்சு. அதுக்கு மேலே ஒரு சாப்ளிங் டக்கல் போட்டாச்சு. இப்போதைக்கு தான் நம்ம ஃபார்மு. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கை பிளாக்கில் வுட்டு கிடைக்கும்னா வேறு வழி இல்லை. மைன் பண்ணிகிட்டே இருந்தால் வுட்டு கம்மியாக தான் வேஸ்ட் கிடைக்கும். இந்த ட்ரீஸை வளர்த்து தான் வுட்டு எடுக்கணும். ஓகே தீர்ந்து போயிடுச்சு கைஸ். போய் கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். காபூல் ஸ்டோன் ஜென்ரேட்டர் செய்ய போகிறோம். அது கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்கும். வுட்டு நிறையா எடுத்துகிட்டு இந்த ட்ரீஸ் வளர்ந்துச்சுன்னா வச்சுக்கிங்களா, இந்த அந்த இடம் அந்த அதெல்லாம் கொஞ்சம் சாம்பி ஸ்பான் ஆகிருக்கானுங்க கைஸ் அங்கெல்லாம். ஆமாம் அதான் ஃபஸ்ட் சொல்லிட்டுருக்கோம். நம்ம இங்கே நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளுக்கு இதோ அதெல்லாம் கட்டுவோம் கைஸ். நம்ம கண்டிப்பாக இங்கே இந்த டையரில் எடுத்து உள்ள வச்சு ஒன்று தேவைப்படாது. அவன் நட பண்ணின்னுக்கிறான் அந்த அஜய் என்ன பண்ணிட்டேன்னு கேட்குறான் பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களே. நான் அந்த லூஸ் பண்ண வந்து நேரம் பாருங்க. இங்கே தாண்டா இருக்கேன் லூஸு. அப்புறம் என்னடா ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சுப்போம். ஸ்லாப் தாங்க முக்கியமாக தேவைப்படுது நம்மளுக்கு. ஏன்னா இந்த ஸ்கை பிளாக்ஸில் அது ஓக் பிளாக்ஸ் போடுறதால ஸ்லாப் பிளாக்ஸ் போடுறது தான் வந்து பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வுட்டு விற்கிற விலைக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது உனக்கு இன்னொன்று தேவை. இங்கே ஒன்று போட்டு விட்ருவோம். அப்புறம் வந்து ஏதோ இங்கே ஒரு டெட் பிளாக் போட சொன்னேன். இந்த பிளாக் போட்டும்போது தான் லூஸு கம்மியாடி மாதிரி தான் பண்ணுவேன். சவுண்ட் ஆயிடா. ஓகே காய்ஸ் ஓகே ஓகி வளர்ந்தா சரி. வளருமா? மாடிக்கிட்ட பாடா வளரும். என்ஷாண்டிங் புக்கெல்லாம் அதுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லாப்ஸ் மட்டும் செஞ்சுட்டு போயிடும். இங்கே காபுல் ஸ்டோன் வச்சு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கோமா. செஞ்சு அறியாமல் நிறைய ஸ்லாப் செஞ்சுட்டணும்.
காபிள் ஸ்டோன் கைஸ். அயன் கட்சிதான் உனக்கு. கட்சிக்குது கைஸ். டெக்னாலஜியா தான்டா. அயன் கட்சிக்குதான்டா. கொஞ்சோண்டு இடம் மட்டும் அயன் கட்சி கையில தான் வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு இடத்த மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி உனக்கு அயன் கட்சி? சரி அவனுங்க குத்தானுங்க ஏற்றுங்க. டபுள் ஆர்டரும் இப்போ ஜஸ்ட் டபுள் வச்சுருப்பேன். டபுள் உடையிறேன் செஸ்ட் டபுள் உடச்சிட்டு இருந்திருக்கோம். கரெக்டாக சொன்ன பாரு ஒன்று இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வந்து இது செஞ்சுக்கோங்க தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போங்க. ஆனால் கீழே விழுற மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஆடு மாடு வந்துச்சுன்னா கீழே விழாமல் இருக்க பார்டர் மாதிரி போட்டுக்கோ. அவ்வளோதாங்க கைஸ். சரி கைஸ், இத்துடன் அடுத்த பாட்டில் வந்து நம்ம அந்த இடத்துலாம் போகிறோம். இத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் KPG.